வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பன்னீர் புர்ஜி ரெசிபி பார்க்கலாம். நான் பன்னீர் புர்ஜி வந்து வித் எக்கு பண்ணுறேன். நான் முட்டையும் போட்டு பண்ணுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பன்னீர் புர்ஜி ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. அதில் முட்டை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. பட் வில் ஃபீல் இன்னும் டேஸ்டியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். எக்கு சாப்பிடாதவங்க நாங்கள் அந்த முட்டை போடுற ஸ்டெப்பை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பன்னீர் புர்ஜியோட ரெசிபி சேம் தான். எக் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு பேக்கெட் பன்னீர் நம்ம புர்ஜி பண்ணும்போது 2 முட்டை ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குவான்டிட்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும். இப்போ ரெசிபி பார்க்கலாம். நான் ஒரு பேனில் கொஞ்சம் கூடவே ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை போடுறதா இருந்தால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆயில் நீங்கள் ரெகுலராக எடுக்கிறத விட அப்படி பார்த்தா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் கொஞ்சம் நிறைய தான் போடணும். வெங்காயம் நிறைய போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது போட்டு நல்லா வதக்கிக்குவோம். பொறுமையாக ஆனியன் நல்லா வதக்குங்க, ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நார்மலாக எக்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி எக் போட்டு ஒரு வாட்டி பன்னீர் புர்ஜி பண்ணி பாருங்கள். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அந்த எக்கு இருக்கிறது. பட் சம்வேர் இன்னும் டேஸ்டியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டூ ட்ரை திஸ். அதுக்கப்புறம் ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கம்மியாக போட்டாலே போதும், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினாங்க அதையும் ஆட் பண்ணி சீக்கிரமாக தக்காளி குக் ஆகிறதுக்காக நான் தேவையான அந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான சால்ட் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா நசுங்கிற அளவுக்கு வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ஆட் பண்ணுற ட்ரை மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள். நம்ம 2 பச்சை மிளகாய் வேறு போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி தனியாத்தூள். இது கூடவே ரோஸ்டட் ஜீரா பவுடர், வெறும் ஜீரகப்பொடி போட்டுறாதீங்க. கொஞ்சம் வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி, அதோட டேஸ்ட் வேறு. பச்சையாக ஜீரகத்தை பொடி பண்ணும்போது டேஸ்ட் வேறு. அதையும் போட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் மசாலா காரம் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க இந்த குவான்டிட்டிக்கு. ஏன்னா பன்னீர் நம்ம உதிர்த்து போடும் போது எல்லாத்தையும் பிளண்ட் பண்ணி விட்டுரும். கொஞ்சம் காரத்தெல்லாம் குறைக்க தான் செய்யும் பன்னீரில் நம்ம அந்த மாதிரி துருவி போடும்போது. அதனால் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோ. அரை ஸ்பூன் எல்லா மசாலாவும் நீங்கள் ரெகுலராக போடுறதோட கொஞ்சம் தூக்கலாக போடணும் அப்படிங்கிற மாதிரி மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து மசாலா நல்லா குக் ஆகட்டும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் பேசிக்கலி தண்ணி விடுறது. மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம போட்ட மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ வந்து நான் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் 2 முட்டை ஆட் பண்ண போகிறேன். முட்டை வேண்டாம், வெஜிடேரியன் முட்டை இல்லை சாப்பிடாதவங்களாக இருந்தால் நான் முட்டை போடுற இந்த ஸ்டெப்பை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பன்னீர் புர்ஜி அதுதான். முட்டை போடுறது பதிலாக நீங்கள் டேரெக்டாகவே உதிர்த்து வச்சுருக்க துருவாதீங்க பன்னீரை எப்போவுமே உதிர்த்துக்கோங்க. உதிர்த்து வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி விட்டு மசாலா வேக வச்சுருக்கு இல்லையா, அப்போ வந்து முட்டையும் 2 முட்டை போட்டு இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை ஃபுல்லாக குக் ஆக வேணாம், 50% இந்த மாதிரி குக் ஆகிருக்கும் இல்லையா, இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பன்னீர் வந்து துருவாதீங்க. பன்னீரை கையிலேயே இந்த மாதிரி பொடிச்சு விட்டா மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பன்னீரை போட்டு கிரேட்டரில் போட்டு துருவினீங்கன்னா குழன்ட்டு வரும் கிரேவி, நல்லா இருக்காது. அது நீங்கள் கையில் உதிர்த்து இந்த மாதிரி விட்டிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது பார்க்கவும் லைக் நம்ம ஸ்க்ராம்பிள் தானே புர்ஜி மாதிரி இருக்கும். அப்போ தான் கிரேட்டரில் போட்டு கேரட் துருவுறதில் போட்டு துருவ வேண்டாம். பன்னீர் போட்டு சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறுங்க. ஃபுல்லாக குக் ஆகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா பரட்டி கிளறி விடுங்க. முட்டை பன்னீர் உங்களுக்கு 2மே வந்து அந்த 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் விட்டேன். கடைசியாக வந்து நான் இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா,
அதுக்கப்புறம் வந்து கசூரி மேத்திங்கிறது வந்து காஞ்ச அந்த வெந்தயக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். கடைசியாக கண்டிப்பாக போடணும் அதுவும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் கொத்தமல்லி. நீங்கள் வந்து நிறையவே கூட போட்டுக்கலாம். இங்கே வந்து பச்சையாக கொத்தமல்லி வந்து ஜாஸ்தி பிடிக்கல இவங்களுக்கு அப்படிங்கிறதால நான் போடல. பட் ஜென்ரலி நிறைய கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். கடைசியாக கசூரி மேத்தி, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலா, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக போட்டுட்டு பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பூர்ஜி. இது நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன் மைதா மாவு சப்பாத்தியோட. நைட் டைம் நீங்கள் நார்மல் சப்பாத்தி டின்னருக்கும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முட்டை போட்டதால் தான் நமக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடைக்கிது ஆக்சுவலி. இல்லைனா வந்து குவான்டிட்டி இதை விட கம்மியாக இருக்கும் வெறும் பன்னீர் போடும் போது. அண்ட் இது சாப்பிடும் போது இதில் பன்னீர் பூர்ஜியில் முட்டை இருக்கிறது பெரும்பாலும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பட் யூ வில் ஃபீல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, சம்திங் இஸ் தேர், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் கேட்டால் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. இட்ஸ் டேஸ்டி, நல்லாயிருக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அதில் நான் முட்டை போட்டேன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோதான், ரெடி. நான் இதோட வந்து மைதா மாவு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதால மைதா மாவு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். டின்னருக்கு நான் மைதா மாவு சப்பாத்தி பண்ண மாட்டேன். மைதா மாவு சப்பாத்தி நல்லாயிருக்கும். பட்டர் போட்டு கிட்டத்தட்ட நான் மாதிரியே இருக்கும். கொஞ்சோண்டு மாவு பிசையும் போது அதில் கொஞ்சோண்டு சுகர் போட்டு தயிர் போட்டு பிசைஞ்சால் மைதா மாவு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கிட்டத்தட்ட நான் காலையில் எழுந்துச்சி காஃபி போடும் போதே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ டின்னர் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 8:30 9 o'clock வீக்கெண்ட் அந்த மாதிரி செய்யும் போது மாவு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். மைதா மாவு சப்பாத்தி அண்ட் எக் பன்னீர் பூர்ஜி, வெரி டேஸ்டி. டூ ட்ரை திஸ் ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.